வருஷம் நம்ம சேனலில் வந்து கார்டன் டூர் வீடியோ போட்டிருந்தோம். நம்மளோட தோட்டத்தையெல்லாம் சுற்றி பார்த்து இன்றைக்கி அது மாதிரி பார்க்கலாம். நிறையா நிஷா வந்து நிறைய செடியெல்லாம் வச்சுருக்கா. என்னென்ன செடியெல்லாம் நிஷா சுற்றி காமிப்பா. நிஷா வந்து இப்போ கருவாட்டு குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாம், சண்டே ஃபெஸ்டிவலாக எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு. உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன குழம்புன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், வாங்க நிஷா கொஞ்சம் குழம்புலாம் வச்சுட்டு வரட்டும். நம்ம சுற்றி பார்ப்போம் நம்ம இடத்தையெல்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இடம்லாம் எப்படி இருக்குது, வீட்டை சுற்றிலும் இடம்லாம் பிடிச்சிருக்கா, செடியெலாம் வச்சுருக்கோம், இன்னும் என்னென்ன செடியெலாம் வைக்கணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? சரி, லைக்கை பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நிஷா வந்து குழம்பு வச்சு ஃப்ரீ ஆகிட்டா. நிஷா வந்து ஃப்ரீ ஆகிட்டா குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு. ஆனால் பின்னாடி வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் முன்னாடி வந்து நாங்கள் வந்து தடுப்பு செவ்வறு வைக்க, அதனால் செடியெல்லாம் எதுவும் வைக்கிறது இல்லை. அதுவும் இல்லாத வச்சாலும் அதெல்லாம் வர்றது இல்லை. அதனால் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வேணால் எவ்வளோ செடி வேணாலும் வீட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கள் பெரியத்தை கொடுத்த, அந்த திருச்சியிலேருந்து எங்கள் பெரியத்தை கொடுத்த செடியை தான் வைக்க போகிறோம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நாள் செடி கொடுத்துட்டு காமிச்சு கேட்டுகிட்டே இருந்தாங்களாம். என்ன செடி? இந்த ஏதோ ஒரு மாங்காய் செடி. இது இந்த மாங்காய். எந்த மாங்காய்? ஊட்டியில் அது என்ன மாங்காய்? மல்கோவா? என்ன மாங்காய்? பங்கனப்பள்ளியா? பங்கனப்பள்ளியா? அந்த மாங்காய் செடி வந்து எங்க பெரியத்தை கொடுத்து வளருது. அப்படியே வந்து நான் வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து செம்பருத்தி செடி. செம்பருத்தி செடி பக்கத்துல வந்து இது வந்து வச்சிருக்கேன். இந்த செம்பருத்தி செடிலாம் வந்து மலையில வந்து நான் குச்சியா வந்து ஒடிச்சு வச்சேன். அதுவா வந்துருச்சு. இது வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொட்டை போட்டதில் வந்து 3-4 செடி வந்துருக்கு. இது வந்து மருதாணி செடி. எப்படி நல்ல தலைன்னு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இது சின்ன செடியாக வாங்கிட்டு வந்து வச்சேன். வாங்கிட்டு வரல, ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து வச்சேன். கடையில் வாங்கலை, வேற ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து வச்சேன். இது வந்து லெமன் செடி. அதுவாக விதையிலேருந்து வந்துக்கிட்டு எலுமிச்சம்பழம் செடி. அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் கொத்து. இப்போ வாங்கினோம்ல நம்ம பொங்கலுக்கு வாங்கினோம்ல, அது வந்து மஞ்சள் போடவும் அதுவாக வந்துருச்சு. இதுவும் லெமன் செடி. இது வந்து ஆரக்கொடை நம்ம போயிட்டு கத்தாழை செல்வா பிடுங்கி தர மாட்டாரு, எனக்கு தந்தாலே தாங்கன்னு சொல்லி செடியெல்லாம் முடியிருந்தால அதை வந்து இங்கே வச்சாச்சு. இது வந்து இது ஒரு மாமரம். இது பாருங்க, இது அன்னாசி செடி வச்சு எத்தனை வருஷம் இருக்கு? அன்னாசி செடி வச்சு 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இப்போதான் வளருது. இப்போ வளருது. வளர்ந்துருக்கு. அந்த இலையெல்லாம் நல்லா பெருசா வந்துருச்சு. பக்கத்துலயே வந்து கத்தாழை. இங்கே இது வெத்தலை. இது வெத்தலை. இது எங்க வாத்தியாரம்மா பக்கத்துல இருக்கா, அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் பக்கத்து வீட்டுல வச்சேன். இது வந்து ஒரு மாங்காய் செடி தான். இதுவும் இது வந்து மல்லிகைப்பூ செடி. மாமரம் நல்லா வளர்ந்துருச்சு, என் இடுப்பு அளவுக்கு. இது வந்து ஒரு மல்லிகைப்பூ செடி. இப்பதான் நல்லா துளுந்து வரும். என்ன மல்லிகைப்பூ? வெறும் மல்லி. நம்ம மல்லிகைப்பூ வைப்போம்ல, அந்த வெறும் மல்லி. அடுக்கு மல்லி நான் அங்கே வச்சிருக்கேன். அது குச்சா வந்து உடிச்சா வந்து வச்சேன். அது அங்கே இருக்கு, அதை காட்டுறேன். இதுக்குள்ள வந்து ஒரு லெமன் செடி வருது பாருங்க. இது வந்து லெமன் செடி. ஆமா. அதுக்கப்புறம் இது வந்து சீத்தாப்பழம் செடி. சீத்தாப்பழம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. அந்த சீத்தாப்பழம் அது எந்த சீத்தான்னு தெரியல, எந்த சீத்தான் தெரியும். வளர்ந்தா வந்து ரெண்டும் வந்து பலாக்கண்ணு. இது வந்து எங்களுக்கு குட்டியா உளுவுண்டு இருந்துச்சு. இது ரெண்டும் நல்லா வளர்ந்துருச்சு. இவ்வளவு இது வந்து தென்னை மரம் 2 பலாக்கண்ணு. இது வந்து ஒரு கத்தாழை. அது கத்தாழை தானே? அது பாம்பு கத்தாழைன்னு சொல்லுவாங்க. பாம்பு வராம இருக்கும், அதுக்காக வைக்கிறது. இந்த கத்தாழை இது நல்ல மருத்துவ குணம் உள்ளதுதான். இந்த செடி வந்து எங்க தாத்தா வச்சது. அது வந்து வேலி செடின்னு சொல்லுவாங்க. வேலி ஓரமா எங்க பார்த்தாலும், எங்க களத்தூருக்குள்ள எங்க பார்த்தாலும் வேலிக்காக இதை வச்சிருப்பாங்க. இது வந்து இட்லி பூச்செடி. 4 கலர்ல டிஃப்ரெண்ட் கலர்ல இட்லி பூச்செடி. இந்த செடி இட்லி பூ. இது பக்கத்து வீட்டக்கா கொடுத்தது. இதெல்லாம் வந்து கரும்பு. நாங்க பொங்கலுக்கு வாங்கின கரும்பை வந்து ஒடிச்சு இந்த மாதிரி துண்டா வந்து உடைச்சி அப்படியே மண்ணுக்குள்ள போச்சு வச்சதுல அதுவா முளைச்சு வந்துருச்சு. கரும்பு முளைச்சு வந்துருச்சு. இது வந்து இங்க ஒரு செம்பருத்தி செடி இருக்கு. அதுல வந்து ஏகப்பட்ட கொடியெல்லாம் வந்திருக்கு. இதுதான் நான் சொன்னேன் அடுக்கு குண்டுமணி கொடி. குச்சியா வந்து நான் ஒடிச்சாந்து வச்சேன். அது வந்து இப்ப துளுந்து செம்பருத்தி. செம்பருத்தி. இங்க வந்து ஒரு பலாக்கண்ணு வந்து பலா கொட்டை போட்டு அதுல இருந்து வருது. அதுவும் பலாக்கண்ணு. அடுத்தது இது வந்து ஒரு சந்தனம். இது ஸ்கூல்ல தர்னீஸுக்கு கொடுத்தாங்க, மரம் வளர்க்கறதுக்காக. சந்தன மரம் வந்து நிறைய பேர் வந்து செடி கொடுத்தாங்க. அது ஸ்கூல்ல வச்சது போக மீதி எல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. அந்த செடியில வந்து வச்சது. இது ரொம்ப நாளா இருக்கு இந்த வேப்ப மரம். அது வாட்டுக்கு மேல நெடுன்னு போய்கிட்டு இருக்கு. ஆனா இங்க சில மரம் வந்து படர்ந்து நல்லா வரும். மரம்னா நல்லா படர்ந்து தானே வரும். ஒரு சில மரம் மட்டும் அப்படியே நேரா போய்கிட்டு. எல்லா மரமுமே அப்படிதான் வருது. இங்க இதுவும் கரும்பு. அங்க வெட்டி போட்டதுல வந்து வந்தது.
இது வந்து இதுவும் செம்பருத்தி அப்படியே குச்சியில் நான் வந்து ஒடிச்சு வச்சது. இது செம்பருத்தி, இது வந்து ரோஜா, பன்னீர் ரோஸ் செடி. அது வந்து வாங்கி வச்சது. இது பன்னீர் ரோஸ். இது தர்னீஸ் வச்சான், அவன் கரும்பு வச்சான். தான் ஃபர்ஸ்ட் கரும்பு வச்சான், அப்புறம் தான் நாங்கள் அதெல்லாம் வெட்டி வச்சோம். இது வந்து நம்ம காட்டுக்குள்ள அங்கே போய் அன்னைக்கு வந்து தூதுவளை பறிச்சுட்டு வந்தோம்ல, அதை பறிச்சுட்டு வந்ததில் மலையில் வந்து வச்ச குச்சி நல்லாவே சின்ன குச்சியாக வச்சோம். அதில் கொஞ்சம் குண்டான குச்சி மட்டும்தான் அதுலேருந்து வந்துருக்கு. நல்லா வளர்ந்துருச்சு, இப்போ நல்லா பிடிச்சிக்கிட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு. தூதுவளை வச்சோம், இங்கே வச்சோம், இங்கேயும் வளர்ந்துருக்குது. தூதுவளை இங்கேயும் வளர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கும் தூதுவளை வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. இது நான் வந்து செம்பருத்தி செடி அங்கேருந்து பறிச்சாந்து அது மேலே சாணி வச்சிருந்தேன்ல செம்பருத்தி. இது வந்து கருவேப்பிலை செடி. ஃப்ரெஷ்ஷாக எப்போ வேணாலும் பறிச்சுக்கலாம். ஆனால் செம்ம வாசனையாக இருக்கும், பறித்தாலே வாசனை வந்துடும். ஆமாம், இது குண்டுமணி மரம். இது வேப்ப மரம். இது வேப்ப மரம். இது நிஷா வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஷிப்பிங் கேரு போட்டு வச்சுருக்கேன். அது நிழலில் உட்காந்து ஊஞ்சல் ஆடுறதுக்கு, சாயங்கால நேரத்தில் நிழலில் உட்காந்து ஊஞ்சல் ஆடலாம். நிஷா வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுருக்கா. இந்த மரம் ரொம்ப நாளாக காய்க்காமல் இருந்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தென்னை மரம் பூவிட்ருக்கு, ரொம்ப நாளாக காய்க்காமல் இருந்துச்சு. இதில் 2 இளநீ மட்டும் பறித்து தின்றுருக்கோம், அவ்வளோதான். வேறு இன்ன வரைக்கும் ஒன்றும் இல்லை நம்ம தென்னை மரத்தில். வந்து செல்வா வந்து கொய்யாக்கா இத்திரூண்டுலேயே காய்க்குது, இத்திரூண்டுலேயே பூக்கு. இது ஹைப்ரிட் கொய்யாக்கா. இது காயோடையே வாங்கிட்டு வந்தோம். இதில் ஒரு சின்னோண்டு காய் இருந்துச்சு. எப்போ வச்சோம், எப்படி வச்சோமா? இந்த மரம் இதுக்கு மேலே வளராது, இன்னும் கொஞ்சோண்டு தான் வளரும். வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் காய்க்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் வந்து இந்த ஆரஞ்சு பழம், நார்த்தாம்பழம்லாம் ஆரஞ்சு அதில் உள்ள விதையை வந்து சும்மா போட்டு வச்சேன். கஜன்னு இவ்வளோ இது கொட்டை இருந்துச்சா, செல்வாக்கு எதுக்கோ உடம்பு சரியாதப்போ புளிஞ்சிட்டு அந்த கொட்டை அதை கொண்டாந்து அப்படியே அந்த விதை வந்து போட்டேன். அது ஆரஞ்சு பழம் வளர்ந்துருச்சு. இது வந்து பலாக்கண்ணு. இது பலாக்கண்ணா? மாமரம் பலாக்கண்ணே. அங்கே இருக்கு பாரு, இலைய பார்த்தா தெரியலையா? சரி, பலாக்கண்ணு. மாங்கன்று அங்கே இருக்கு பாரு, இது ஒரு மாங்கன்று. இது பட்டு போயிடுச்சு, அங்கே இருக்கு. இந்த மாங்கன்று என்னடி இப்படி ஆயிடுச்சு? ஆனால் வரும், தண்ணி ஊற்றினா வரும். அதான் இருக்கு பாரு மாங்கன்று. இது ஒரு மாங்கன்று. அப்புறம் நானும் செல்லம் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செடி வாங்குவோன்னா என்ன செடி வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு மாதுளம்பழ செடி வாங்கிட்டு வந்தோம். அதுதான் இது நல்லா வளருது. சின்னோண்டா இருந்துச்சு, ஒரு இத்தனோண்டு செடியாக இருந்துச்சுங்க. இப்போ எவ்வளோ பெருசு? இது வந்து சப்போட்டா செடி, அதுவாக விதை போட்டு அதுவாக. இது சப்போட்டா, இது வெங்காயம். இது வெங்காய செடி. எது போட்டாலும் கல் போட்டாலும் மண்ணாக அப்படின்ற மாதிரி எது போட்டாலும். இது இந்த வாழை மரம், செவ்வாழை மரம் வாங்கிட்டு வந்தியா? செவ்வாழை அதானே? செவ்வாழை மரம், செவ்வாழை பழம். இது எங்கேயோ நிஷா கிடச்சி வாங்கிட்டு வந்தா, ஒரு அண்ணன் கொடுத்தாங்கன்னு. எங்கள் அத்தை வந்து மாமரம் கொடுத்தாங்களா, மாக்கன்று கொடுத்தாங்களா, அதே மாதிரியே இது ஒரு இது. ஆனால் இது என்னன்னு தெரியலை. இங்கே உள்ளவங்களாம் இது மாங்கன்று இல்லை, நவாப்பழ கண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பெரியம்மா கொடுத்தது தானே? இதுவும் இப்போ கொடுத்தாங்க. இப்போ போயிட்டு வந்தாங்களா உங்கள் அம்மா இட்லி படி. என்னடி செடி இது வித்தியாசமாக இருக்குது? அதான் நாவாப்பழ செடியா? நாவாப்பழ செடியா? நாகப்பழ செடி தாண்டி. நாகப்பழ வாசனை வருது, மோந்து பாறேன். ஆமாம், நாகப்பழ வாசனை வருது. நாகப்பழ செடி, நாகப்பழ. ஆனால் எங்கள் அத்தை வந்து பெரியத்தை வந்து ஏதோ வாங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. இங்கே உள்ளவங்க சொன்னி எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டோம். அது நாகப்பழம் பின்னாடி வைங்க, வேலி ஓரமாக வைங்கன்னாங்க. நாகப்பழம் வந்து இது வீட்டுக்கிட்ட வைக்கக்கூடாது, அதில் வந்து சாமி வந்து தங்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. நவாப்பழம். இது செவ்வாழை மரம். இங்கே ஒரு தென்னங்கன்று ஊனி வச்சது, அது நல்லா ஓரளவுக்கு வந்துச்சு. நாங்கள் வந்தப்போ குட்டியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அளவுக்கு சின்னோண்டாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அப்புறம் இதான் குண்டுமணி மரம். வேறு என்ன? இப்போ அடுத்தது நிஷா தாய் வீட்டு சீதனத்தை காமிக்க போகிறேன். என்னாச்சு? நார்த்தங்கன்னு. இது எலுமிச்சம்பழம். இது எலுமிச்சம்பழம். இது எங்கே வாங்கிட்டு வந்தது? இதுவா? இது தெரியல. எலுமிச்சங்கன்னு. இது பாருங்க, இதான் நார்த்தங்கன்னு. நார்த்தங்கன்னு. இது சின்னோண்டா வாங்கி வச்சது. இவ்வளவுதான் இல்ல, இவ்வளவு 150 ரூபாய்க்கு ஒரு செடி வாங்கிட்டு வந்தோம்ல நாங்க. இது கத்தால ஊனி வச்சிருக்கா. இது அந்த மாதிரி வேப்ப அது செம்பருத்தி இந்த இதுல ஊத்தி இது பண்ணது. இது வந்து வேலி வர அந்த பாம்பு கத்தாலன்னு, அது ஒரு கத்தால. இது இங்க ஒரு மாமரம் இருக்கு. ஆமா, இது மாமரம். அங்க இருந்து ஒரு கிளை வந்து அமுக்கிருச்சு, அதனால வெட்டிட்டோம் அங்க இருந்து ஒரு கிளைய. அதனால இப்ப மாமரம் அங்க இருக்கு. இது மாமரம். அங்க இது எங்க அத்தை கொடுத்தது வெத்தலை செடி. எங்க அத்தை மன்னார்குடி அங்க இருந்து சுத்திட்டு வந்தோம். கொஞ்சம் இவ்வளவுதான் சின்னதான வெட்டிட்டு வந்தோம். இங்க பாருங்க, அப்படியே நல்லா நெடு ஃபுல்லாவே வளர்ந்துருச்சு. ஆனா ஏதாவது ஒரு வெத்தலை செடி வந்து ஏதாவது சார்ந்துதான், ஏதாவது ஒரு செடி சார்ந்துதான் இருக்குமா. அது மாதிரி ஒதியங்கன்னுகிட்ட வைக்கணும். இங்க பாருங்க, என் மக வந்துட்டா. மகளே எங்க மாமரத்துல பாருங்க எல்லாம் பூ இருக்கு. முன்னாடி ஒரு மாமரம் இருக்கு, ஒரு சீதாப்பழ மரம் இருக்கு. அப்புறம் என்ன, ஒரே ஒரு மாதுளம்பழம் செடி வச்சிருந்தா அதுவும் பிடிங்கிட்டு போயிருச்சு.
இங்கே ஒரு 4-5 வாழை மரம். முன்னாடி இங்கே கட்டுறதுக்கு முன்னாடி இங்கே ஏகப்பட்ட வாழை மரமாக இருந்துச்சு. இப்போ எல்லா வாழை மரமும் வெட்டியாச்சு. இங்க ஒரு 2 மரம் அதுதான் இருக்கு. ஆமாம் இப்போ இப்போ இருக்குது. நம்ம வந்து எல்லா வாழை மரத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் அந்த மூலையில இந்த மூலையில ஏதாவது பின்னாடியா? அப்புறமா வரட்டும் அப்படின்றக்காக தான் எல்லா மரமும் காக்கி அப்படியே வெட்டிடுறோம். வெட்டிட்டு அப்புறம் அதோட தண்டை மட்டும் எடுத்து அங்கிட்டு போட்டுக்கலாம் அப்படின்றக்காக வெட்டிட்டோம். ஓகே, எங்களோட கார்டன் டூர் எப்படி இருந்துச்சு? இதுல என்ன மரமோ செடியோ எது நாங்க வைக்கல, எது வைக்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதை நம்ம வாங்கி கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நம்ம வாங்கி வைக்கலாம். உங்க வீட்லலாம் என்னென்ன செடிலாம் இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது பூத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சொல்லுங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வைப்போம். ஏன்னா தியாவுக்கு வந்து இப்போ முடி வளர்ந்துச்சா, ஏதாவது செடி வந்து வளர்த்து ஸ்கூலுக்கு வச்சு விடணும்னு ஆசை. அதுதான் நான் வந்து பன்னீர் ரோஸ் வச்சிருக்கேன். அது வந்து வளர்ந்து வந்தா அதுவும் பூத்துக்கிட்டே இருக்கும். பன்னீர் ரோஸும் அந்த மாதிரி பூத்துக்கிட்டே இருக்க பூ சொன்னீங்கன்னா சொல்லுங்க கண்டிப்பா. ஓகே, பை. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.